சத்யா, தேவிக்கு இங்க பிரச்சனைன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? அப்பா, தேவி பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமாம்மா, டாக்டர்மா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்கம்மா. அந்த விஷயம் தெரிஞ்சு நான் எப்படி துடிச்சு போயிட்டு தெரியுமா? இப்பதான் அவளுக்கு உயிர் போய் உயிர் வந்திருக்குமா. பொழிச்சு வந்தது பெரிய விஷயமா. இப்படி ஒரு காரியம் நடந்து போச்சேம்மா. அம்மடி, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்யா. டாக்டர் என்கிட்ட தேவை நிலைமை சொல்லப்போ என்னால தாங்கிக்கவே முடியலப்பா. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? என்னால தாங்க முடியலப்பா. கடவுள் ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துருக்காரோ? அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்படி என்ன சொல்ற நீ? நானே உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியாம தான்ப்பா தவிச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்களேப்பா. அக்கா மேல எந்த தப்பும் இல்லப்பா. அவ எந்த தவறும் செய்யலப்பா. அக்காவை தயவு செஞ்சு அடிச்சிடாதீங்கப்பா. அவளை மட்டும் தயவு செஞ்சு தண்டிச்சிடாதீங்கப்பா. அம்மடி, நீ என்னடா சொல்ற? அப்பாவுக்கு ஒண்ணும் புரியலடா. அது வந்துப்பா, டாக்டர் தான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே. சத்யா, என்னடி பேசுற? தேவியே தோட்டத்துல விஷப்பாம்பு கடிச்சிருச்சு. ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்திருக்கோம். இப்ப பரவாயில்ல. இந்த விஷயத்தை ஏற்கனவே செங்கமல்ல போன்ல சொல்லிட்டாளா? பாட்டி, அதான் உங்க அம்மா சொல்லிட்டால. அத விசாரிக்க தானே அவசரமா போன் போட்டிருக்க. ஆமா பாட்டி. போனை கூடு. அம்மா இருமா, அவ கடைசியா என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்தாம்மா. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். இல்லப்பா, பாம்பு கடிச்ச விஷயமா அக்காக்கு இப்ப எப்படி இருக்குன்னு விசாரிக்கதான்ப்பா நான் போன் பண்ணேன். ஓஹோ, அப்படியாம்மா? சரி சரி சரி. அம்படி, ஆமா, அதுக்கு நீ அப்பாட்ட மன்னிப்பு கேட்ட? போனை குடுறா. அம்மா, நீ ஏமா அப்படி உணர்ச்சி வசப்படுற? உனக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி. அட போடா, அந்த நெஞ்சு வலி பஞ்சாப் இருந்து பஞ்சாபுக்கு போயிடுச்சுடா. போடா, அப்பப்ப வரும். அப்பா, என்னப்பா அம்மாக்கு நெஞ்சு வலின்னு சொன்னாங்க, இப்படி திடீர்னு பிரிட்டன் போயிட்டாங்க? அத விடுறா, இங்க என்ன நடக்குது அத பத்தி நீ யோசனை பண்ணிட்டு இருக்க? இங்க என்ன நடக்குதுன்னு சத்தியமா எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப நீ எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? இங்க என்ன நடக்குதுன்னு புரியலன்னு சொன்னீங்கல்ல. இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சா உங்களால தாங்கிக்கவே முடியாதுங்க. அப்பா, இவன் என்னப்பா தனி கதை சொல்லிட்டு இருக்கா? அவ ஏதோ கன்ஃபியூஷன்ல உளறிக்கிட்டு இருக்கா. நீ வா, ஹாஸ்பிடல் பில்ல செட்டில் பண்ணி தேவியை டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போவோம். வா வா வா. அப்பா, வா. அப்பா. சத்யா, நான் மட்டும் தடுக்கலனா ஒரு நிமிஷத்துல அவசரப்பட்டு தேவிய பத்தின எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிருப்பியே. எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் நேர பஸ் புடிச்சு ஊருக்கு வந்து உன்னை குத்துன்னு குத்தி கொன்னே போட்டிருப்பேன். அப்பா போன்ல என்கிட்ட தேவிக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லும் போது வேற நான் என்ன நினைச்சுக்கிறது? நீ ஒழுங்கா போன் எடுக்காம போனதுனால தான் இவ்ளோ ப்ராப்ளமும். இப்ப வாச்சும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலை. அது ஏண்டி கேக்குற? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி தாய் சே 2 உயிரையும் காப்பாத்தியாச்சு. கர்ப்பங்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா, எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. டாக்டர் உங்க அம்மா கிட்ட உளறி கொட்டிட்டா. இப்படி நடக்கும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. என்ன பாட்டி இது? நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தோம். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சே. என்னடி பண்றது? உங்க அப்பங்கிட்ட சொல்லிடுவேன்னு உங்க அம்மா வேற பயமுறுத்திக்கிட்டே இருக்கா. பாட்டி, ஒண்ணு கவலைப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை சமாளிச்சு அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். அப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோங்க பாட்டி. எத்தனை நாள் உங்க அப்பனை சமாளிக்க முடியும்? அது நடக்காதுன்னு எனக்கும் தெரியும் பாட்டி. இங்க சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். சரிம்மா, நீ என்ன பண்ணுவ? உன்ன நினைச்சாலும் பாவமா இருக்கு. அக்கா கிட்ட பேச முடியலையேன்னு எனக்கு கவலையா இருக்கு பாட்டி.
நான் வேணும்னா ஒரு தடவை ஊருக்கு வந்துட்டு போட்டுமா? வேண்டாம்மா, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீ வந்தா பிரச்சனை தான் அதிகமாகும். வரதனுக்கு தெரியாம நாங்க பாத்துக்கிறோம். நீ போன காரியத்தை சீக்கிரமா முடியுமா? உன்னை நம்பித்தான் இந்த குடும்பத்தினுடைய மான மரியாதையே இருக்கு. நீ மட்டும் எங்களை கையை விட்டுட்டா மணியரச தலைமுறையே அத்து போகும். அப்படிலாம் சொல்லாத பாட்டி. நல்லவங்களோட அருளும் நல்லவங்களோட உதவியும் எனக்கு கிடைச்சிருக்கு. சீக்கிரமா இந்த விஷயத்தை நான் முடிச்சிருவேன். எங்க அக்காவை வாழ வைப்பேன். சரி கண்ணு, பத்திரமா இரு, உடம்ப பாத்துக்கோ. நான் நினைச்ச காரியம் நடக்கணும். சொல்லுங்கம்மா, வீட்ல வச்சே விஷயத்த சொல்லாம இவ்ளோ சஸ்பென்ஸா கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்படின்னா 2 விஷயம் எனக்கு தோணுது. ஒண்ணு, நீங்க இப்ப சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனாலதான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஒரு நல்ல பிசினஸ் மேனுக்கு ஸ்பெகுலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் அவனோட சக்சஸ்க்கு காரணமாவே இருக்கும். ஒரு சம்பவம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு முன்கூட்டியே துல்லியமா கணிக்கிற திறமை உனக்கு இருக்கு அர்ஜுன். நிச்சயமா நீதான் என் பிசினஸ் வாரிசு. அது ஓகேமா, உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். இப்ப விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அர்ஜுன், உன் மேல அம்மா ரொம்ப நம்பிக்கை வச்சு உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனால நான் இப்ப சொல்ல போற விஷயத்துக்கு நீ நோன்னு மட்டும் சொல்லிடாத. நான் சொல்ல போற விஷயத்துல நம்ம குடும்ப கௌரவம், பிசினஸ் ரெப்யூட்டேஷன் எல்லாமே அடங்கி இருக்கு. நீ நெகட்டிவா ரியாக்ட் பண்ணா இந்த அம்மா மனசு உடைஞ்சிரும்பா. அம்மா ப்ளீஸ்மா, விஷயம் என்னன்னு சொல்லுங்கம்மா. நீங்க ஒரு விஷயத்த சொல்லி நான் என்னைக்குமா அதுக்கு நோ சொல்லிருக்கேன்? நீங்க எங்களை அப்படி வளர்க்கலையம்மா. அம்மா, நீங்க கவலைப்படாம தைரியமா என்ன வேணுமோ கேளுங்கம்மா. நீங்க ஆர்டர் போடுங்கம்மா. இந்த புள்ள உங்க நம்பிக்கையை காப்பாத்துவான். ஓகே அர்ஜுன். ஆக்சுவலி அபி விஷயத்துல நான் மனசளவுல ரொம்ப நொந்து போய் காயப்பட்டிருக்கேன். அவன் காதலிச்சது, அந்த பொண்ணு துரதிர்ஷ்டவசமா இறந்து போனது, அத மறக்க முடியாம அவன் கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ விட்டுட்டு மனசளவுல பாதிக்கப்பட்டது